வந்து சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து இதை எடுத்துக்கூடாது. அங்கே ஒரு வாரத்தில் எப்படியும் ஒரு டெய்லி ஒரு 3 லேடிஸாக அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேஎஃப்சி அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வர நான் வேறு ஃபேமஸாக இருப்பேன். என்னை பிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சி போகிறாங்க தெரியும். அப்போது என்னென்னா அதை பார்க்கும்போது அந்த அம்மா கேட்டுச்சான், சரி நான்லாம் இந்த ஃபுட்டை சாப்பிடலாமா அப்படின்னு இந்த பொண்ணுக்கிட்ட. இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. பின்னாடி மேனேஜர் நின்றுட்டுருக்காங்க. இந்த பொண்ணு தைரியமாக சொல்லுது, நீங்களாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பண்ண போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் உயிர் தானே போகுது, என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு தைரியமாக சொல்லியிருக்கு. அப்போது இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வெளியில் ஃபுட்டு இருக்குது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் பெரிய ஹோட்டல்ஸில் வந்து நல்ல எண்ணெய் போடுறாங்க, நம்மலாம் போய் அங்கே நின்று சாப்பிட்றோம். பட் ரிஸ்க், ஹை ரிஸ்க், ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வெல்த். ஏன் ஆசியம் செய்யணும்னா வெல்த் யாருக்கெல்லாம் வேணும்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். அது எவ்வளோ வேணும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்வி. இன்றைக்கி அன்லிமிட்டடாக பணம் இருந்தால் சேஃப்டி தானே. நமக்கு நியாயமான முறையில் சம்பாதிச்சு அன்லிமிட்டடாக இருந்தால் பணம். ஆர்சிஎம் பாருங்கள், 2000 ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் வீக் யாரெல்லாம் டைமண்ட் பார்க்க வந்தீங்கன்னு தெரியாது. 2025 அவர் வந்து 2001 ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து என்ன இருக்காரு, டைமண்டாக இருக்கார். மாதம் 1.2 crores ஏர்ன் பண்ணுறாரு. 1,20 லட்சம் ரூபாய் பெர் மந்த்து ஏர்ன் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. சின்ன வயசு படிக்கும்போது நேரு சாருக்கு வந்து பிரதமர் 4 பக்கம் படிக்கும்போது 4 பக்கம் 4 கார் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளாம் எல்லாருமே படித்தது தானே அது. அதே மாதிரி என் லைஃப்பில் வந்து 4 பக்கம் நான் படித்து பிடிச்சி வேலைக்கு போகும்போது 4 பக்கம் 4 கார் நிற்கிற மாதிரின்னு ஒரு ட்ரீம் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரீம் ஆசைகள் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. 4 பெரிய கார் வந்து எப்படி அவங்களாம் அந்த காலத்தில் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஆடி காரு, பென்ஸு, BMW, இந்த மாதிரி ஒரு லக்ஸரி கார் வந்து 4 காரும் வச்சு. அது எங்கே கிடைச்சதுன்னா எனக்கு ஆர்சிஎம்மில் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சோம்னா சேம் ஒரு டைமண்ட் சுரேந்திர வருஷமாக நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கும். ஆனால் சின்சியராக இதுதான். சரி, இப்போ இது மாதிரி நமக்கு வந்து வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னா செக்யூர் லைஃப்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பான வருவாய், ஆரோக்கியமும் இருக்குது, பணமும் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஜாப்பில் இருக்கா சார்? எந்த ஜாப்லையுமே கிடையாது, சான்ஸே இல்லை. பிஸ்னஸில் நோ செக்யூரிட்டி. எப்போ வேணால் பிஸ்னஸோட மாடல் மாறும், நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதில் என்னென்னா நமக்கு வந்து ஒரு நம்ம டீம்லேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டீமில் இங்கே ஒரு கடை இருக்குது, இன்னொரு 3 கிலோமீட்டர் தள்ளி நம்ம டீமில் ஒருத்தர் கடை எடுத்தால் நம்ம சந்தோஷமாக கொடுப்போம். ஏன், நம்மளே கடை வச்சுருக்கோம். நம்ம டீமில் ஒரு இப்போ திருவள்ளூர் எடுத்திங்கன்னா திருவள்ளூர் பாபு சார் கடை வச்சுருக்காரு. பாபு சார் டீமில் ராஜு கடை வச்சுருக்காரு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடை கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நோ சிக்கன் சர்டிஃபிகேட் கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஆனால் வேறு டீம் வந்தால் பாபு கொடுத்துருக்க மாட்டார். அவரோட டீம்னால அவர் கொடுத்தாரு. அதனால் என்ன சேஃப்டின்னா, இந்த கடையில் 9 லட்சம் நடக்குது, அந்த கடையில் 4 லட்சம் நடக்குது, 13 லட்சம் ரூபாய் அவங்க டீமில் பிஸ்னஸ் நடக்குது. சேஃப்டி தானே. ஸோ இதுதான் வந்து நம்ம பிஸ்னஸில் யாருமே வந்து நம்ம டீமில் வந்து ஒருத்தர் வந்தாருன்னா நம்மளோட நல்லா வளரணும் தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு இதே நம்ம இந்த டீமே இல்லை, வேறு பிஸ்னஸ் பண்ணுறோம். நாம் ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம், பெரிய ஷாப். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவோம்? இப்போ நான் வந்து கடை வச்சுருக்கேன், நீங்கள் கடை வச்சுருக்கீங்க சார், உங்கள்கிட்ட வந்து ஐடியா இருக்குது, என்ன சொல்லுவீங்க? நல்லா ரிஸ்க்குப்பா, பண்ணாதப்பா. இவர் முதல்ல நல்லா இருக்குது பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார் சார், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். இவர் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டார். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த ஏரியாவில் உங்களை மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கலாம் இருக்குன்னு சொன்னேன்னு திரும்ப சொல்லுவார். எனக்கே தள்ளுது, எனக்கே பிரச்சனையாக இருக்குது, வந்து என்ன ரிஸ்க்கு அப்படியே மாற்றிக்குவார். ஏன் சொல்லுங்க, அவருக்கு அதில் ரிஸ்க் இருக்குது. நான் உங்கள் கடை ஆரம்பித்தேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் நம்ம பக்கத்துலேயே ஒரு நபரை கூட நம்ம சேர்த்து விடலாம். ஏன்னா அவருக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. அந்த பிஸ்னஸ்லாம் அந்த பெனிஃபிட்டு கிடையாது. அதுதான் இதில் ரிஸ்க் கிடையாது, ரஸ்க் இருக்குது சார். ரஸ்க்கு இதில் ரஸ்க் இருக்குது, இதில் இருக்கா ஆர்சிஎம்மில் அதில் ரிஸ்க் இருக்குது. சரி, அப்போ செக்யூர் லைஃப் வந்து இதில் நமக்கு நம்ம வந்து நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணோம்னா ஒரு செக்யூர் லைஃப் இருக்குது. சரி, ஹெல்த் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்தோம். இப்போ வந்து புதுசாக சார் வந்திருக்காரு. சார் வந்து புதுசாக சரி, இப்போ கீழே நீங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்களா? மேலெல்லாம் பார்த்தீங்களா? ப்ராடக்ட் காமிச்சாரா? இன்னும் காமிச்சா. சரி, இப்போ நம்மகிட்ட குட் மார்னிங் டு குட் நைட் வரைக்கும் ப்ராடக்ட். இதெல்லாம் டெய்லி